ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தலைக்கு கொஞ்சம் ஹேர் பேக்கு, நல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். அதுக்கப்புறம் உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக, பூஸ்ட்டாக, எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா, தலைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். அது என்னென்ன போட போகிறேன்னா, செம்பருத்தி, அப்போ எங்கள் மருதாணிக்கணும் கொஞ்சமாக தான் மருதாணி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தான் மருதாணி. என்னன்னு தெரியல, தொட்டியில் வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் மருதாணி, அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி இலை, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம். இவங்கெல்லாம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. இதை ஹேர் பேக் தலையில் போட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் காலையில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து பீட்ரூட்டு, இந்த மூணும் இப்போ காலையில் குடிக்கிறதுக்கு ஜூஸ் போடலாமா? ஏன் இப்போல்லாம் அதிகமாக ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது இல்லாமல் பழங்கள்லாம் வாங்கி இப்போதைக்கு குடிக்க முடியாது, ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம காய்கறி வீட்டில் இருக்கிறதவே வந்து சமையலுக்கு வாங்குறதே வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்காக பீட்ரூட்டும், ஒரு கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக காய்கறிகள்லாம் கொஞ்சம் ஜூஸ் பச்சையாக சாப்பிட முடியாது, சேலட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். சரி, கொஞ்சம் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஜூஸில் இந்த ஜூஸ் வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் சப்ஜா தெரியல, சப்ஜா விதை ஊற வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பாதாம் பிசின், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அன்றைக்கி ஜூஸில் கலக்கி குடிக்க போகிறோம். இதை குடிச்சிட்டு இதை அரைச்சி ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாப் போட்டு வீட்டை தொடச்சிட்டு குளிக்க வேண்டியது. பீட்ரூட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜூஸ் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பெருசாக வாங்கினோம்னா அதை கட் பண்ணி வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கிடுவேன். வாங்கிட்டால் தான் நமக்கு ஒரு ஜூஸ் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பெருசாக வாங்கிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்ருக்கணும். அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து தோலோடையே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வடிகட்டி தானே குடிக்க போகிறோம். அதனால் நான் தோலோடையே போட்டுக்கிறேன். லெமன் வேணால் சேர்த்திக்கலாம். நான் லெமன் போடலை, ஏன்னா நம்ம தலைக்கு வந்து முடிக்கு வந்து என்ன வெந்தயமெல்லாம் போட்டு ஹேர் பேக் போடுறோமா, அதனால் அது செட் ஆகாது, சளி பிடிச்சிரும். அதனால் நான் வந்துட்டு எலுமிச்சம்பழம் போடலை. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்க போகிறேன், தேன் சேர்த்தலை. கொஞ்சம் சப்ஜா விதை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக உப்பு போதும், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நைஸாக இருக்குது, நைஸாகவே இல்லை. இதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கா. வெள்ளரிக்காய் போட்டதை மறந்தே போயிட்டேன். வெள்ளரிக்காய் போட்டு தண்ணி இருக்கும், நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் போட்டு அரைக்கணும்.
புதினா புதினா இல்லை, புதினா இருந்துச்சுன்னா புதினா போட்டுக்கலாம், புதினா இல்லை. வெள்ளரிக்காய் போட்ட ஞாபகம் இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் வடித்து எடுத்துட்டேன், ஜூஸ் கொஞ்சம் வடிச்சிட்டு எனக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்போது 1-2 மிக்சிக்கு தப்பிச்சிருவோம், அந்த அரைப்படுறதுல தப்பிச்சிருவோம். ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, கேரட் கட் பண்ணி போட்டோன்னா 1-2 தப்பிச்சிருச்சு. நம்ம அதை வந்து வடிகட்டி குப்பையில் போட முடியும், வாயில் தான் போடணும். இப்படி வடிகட்டும் போது கைக்கு தட்டுப்படுறத பூரா எடுத்து வாயில் போட்டுக்கணும். அந்த பீட்ரூட் கலரு தண்ணி ஊற்றி மறுபடியும் புரிஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் கலர் வந்துட்டே இருக்கு பாருங்க. தண்ணியை ஊற்றி கலக்கி அப்போ அந்த கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், 1/2 லிட்டர் இருக்க மாட்டேருக்கு. இவங்களை பூரா ஓரம் கட்டிடுவோம். இது என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே வச்சோம்னா குப்பை பாத்திரம் தான் சேரும், கையோட அதை கழுவி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து அரைச்சாச்சு, தனியாக ஜூஸ் எடுத்துட்டுனா இந்த முக்கியமானவங்களை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும். சப்ஜா விதை, இதை வந்து ஸ்டாண்ட் இல்லைங்க, ஸ்டாண்ட் இல்லாமல் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கேமராவை நான் ஒரு டப்பா மேலே வச்சு அதை ஃபோனை தூக்கி மேலே வச்சுருக்கேன். இப்போ அதை இதை கையில் எடுத்து காட்டுறேன். என்ன பண்ணுறது, இது பாருங்க, சப்ஜா விதை போடுறேன். தெரியுதா, ஊற வச்ச சப்ஜா விதை. ரம்ஜான் டைம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த சப்ஜா விதை இருக்கும். அவங்க இது இல்லாமல் அவங்க நோம்பே திறக்க மாட்டாங்க. இதில் அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது, நீர் சத்து இருக்குது. அதுக்காக தான் இது போட்டுட்டுனா அதுக்கப்புறம் இவங்களை போடுவோம். கெட்டியாக ஆயிடுது ஊற வச்சாங்க. இந்த பாதாம் பீசன் பார்த்தீங்கன்னா ஊறினதுக்கப்புறம் கெட்டியாக இருக்குது. இது ஒருவேளை அரைக்கணுமா என்னன்னு தெரியல. நல்லா ஊறிட்டாங்க, அப்புறம் என்ன, இப்படிதான் இருக்கும் போல. பாதாம் பீசன் போட்டுக்கிறேன். போதும் இருக்குன்னு சொல்லி ஒரே நாள் எல்லாத்தையும் குடித்தோம்னா வயிற்ற கலைக்கும். இது ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜிலையும் கூட வச்சுக்கலாம், 2-3 நாளைக்கு நம்மளுக்கு வரும். அதனால் அவ்வளோத்தையும் ஓரம் கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான ஹீரோ இவர் தான். கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும், கொஞ்சம் நுரை இருக்கிறனால அது அப்படி இருக்குது. பார்த்தீங்களா, இவங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே குடிச்சிடணும். உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து வீடியோக்காக சொல்லலை. உண்மையாகவே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட நன்மைகள் என்னங்கிறது. நம்ம வந்து எவ்வளவோ விலை ஜாஸ்தியான பழங்கள் எல்லாம் நம்ம வாங்கி குடிச்சு தான் நம்ம உடம்பை தேற்றணுங்கிறதுலாம் இல்லை. அது எந்தெந்த சீசனுக்கு விலை கம்மியாக இருக்கோ நம்ம அதை அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு எல்லா பழமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எது ரேட் குறையுதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பணம் இருக்கிறவங்க அவங்களோட இஷ்டம், அவங்க வாங்கி சாப்பிட்லாம்.
பணம் நம்ம வந்து பட்ஜெட் போட்டு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களாம் வந்து சரி வேண்டாம் பார்ப்போம், வாங்கலான்னு ஆசையாக தான் இருக்கும். பேக்கெட்லேருந்து பணத்தை பார்ப்போம், சரி 250 ரூபா 1 கிலோவில் கொண்டு போய் போட்டோம்னா என்ன ஆகிறது, 2 நாளில் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எத்தனை பேர் பேக்கெட்டில் பணத்தை வைப்பாங்கங்கிறது நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து ஆண் பெண் எல்லாருமே இந்த ஜூஸ் குடிக்கலாம் காலையில். அதுக்காக சொல்கிறேன், நம்ம சீசனுக்கு அந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டுக்கிறோம். இது ரெகுலராகவே நம்ம வந்து சமையலுக்கு வாங்குகிற நம்ம வீட்டில் இருக்கும். எப்படி கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் போடலாம். எங்கிட்ட நெல்லிக்காய் இல்லை. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நம்ம வந்து வீட்டில் சமையலுக்குன்னு வாங்குகிற காய்கறிகளையே நம்ம வந்து இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை வந்து சமைச்சு சாப்பிட்றத விட நம்ம வந்து பச்சை காய்கறிகள் அதிகமாக நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறனால நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து நமக்கு தேவையானது கிடைக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நம்மளை ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கும். அது போக நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் நம்ம உடம்புல சக்திங்கிறது வந்து எல்லாமே சாப்பிட்டா தான் உடம்புல சக்தி கிடைக்குங்கிறதுல இல்லை. இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பச்சை காய்கறியை சேர்த்து கொஞ்சம் ஜூஸ் குடித்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். எனக்கு இல்லை சிஸ்டர் நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இவங்க எப்படி இருக்காங்கன்னு இப்போ நான் குடிச்சிட்டு சொல்கிறேன். குழு 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 குழுன்னு இறங்குதுங்க. நிஜமாவே ஐஸ் கட்டியெல்லாம் போடல, ஆனாலும் அப்படியே எப்படி சொல்கிறது, குழு குழுன்னு இருக்குது, அருமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஃப்ளேவரில் குடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் புதினா, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் சேர்த்தலை. ஏன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிட்டல. வெந்தயம் ஊற வச்சுருக்கேன், செம்பருத்தி இலை, மருதாணி இவங்களையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி முடிக்கு ஹேர் பேக் போட போகிறோம். அப்போ என்ன ஆகுனா உடம்புல ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். எனக்கு வந்து அதிகமாக குளிர்ச்சி சேராது. அதுக்காக நான் வந்துட்டு இவங்களை இதோடு நிறுத்திக்கலாம். சரி, இதை அரைச்சி இதை குடிச்சிட்டு இதை அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை அரைச்சி நான் ஒரு பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டை துடைக்கணும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன்.